முக்கியமான பதிவு. தமிழகத்தில் என்ன நடக்குது? இவ்வளவு போதைப் பொருள், ரொம்ப அநீதிகள், அக்கிரமம் தலைவிரிச்சு ஆடுகிறது. சென்னையில் திருத்தணி, சென்னையிலிருந்து திருத்தணி வரும் ட்ரெயின் எப்படி சொல்றேன்னா, அதில் ரீல்ஸு, இந்த கஞ்சா போதைப் பொருள் சிறுவர்கள் அவர்கள் தமிழ்நாடு போதைப் பொருளை அரசு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு, இந்த திமுக அரசு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு கூவி விற்கிறப்போ இந்த இளைஞர்கள்லாம் போதைக்கு அடிமையாகி இந்த கஞ்சா போதைப் பொருள் எல்லா இடத்துலையுமே ஊடுருவது. விதைக்கிறவன் விதைச்சுக்கிட்டே இருக்கான், விற்கிறவன் வித்துக்கிட்டே இருக்கான், வாங்குறவன் வாங்கி அடிச்சு இந்த மாதிரி வன்முறையை இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கஞ்சா, இந்த சட்டத்துக்கு புறதமான போதைப் பொருள் கஞ்சா, முட்டாய். என்னமோ இப்ப செய்தி பார்த்தேன், ஒரு அமைச்சர் பொறுப்பில்லாம பதில் சொல்லிக்கிருக்காரு. தமிழ்நாட்டில் கஞ்சாவே 0% போதைப் பொருளே கிடையாது. அதை காமிங்க, வாங்க நாங்க காமிக்கிறேன், வாங்க அமைச்சரே வாங்க நான் காமிக்கிறேன். எவன் கஞ்சா வித்துக்கிறியா, எவன் இது அதை விற்கிற வேண்ட இந்த காவல்துறை, மானங்கட்ட காவல்துறை, லஞ்சம் வாங்கும் காவல்துறை. நான் நேர்மையான அதிகாரிகளை தவறு சொல்ல விரும்பல, நேர்மையான அதிகாரிகள் நிறைய இருக்காங்க. இந்த லஞ்சம் வாங்கும் காவல்துறையத்தையும் சொல்றேன். அந்த காவல்துறைகள்லாம் லஞ்சம் வாங்க போய்தே கஞ்சா விற்கிற வேண்டிய போதைப் பொருளை விற்கிற வேண்டியம், இந்த போதைப் பொருளை விற்கிற வேண்டியம் வாங்குறதுனாலதே இந்த மாதிரி விபரீதம் ஏற்படும். சரி, இது என்ன விஷயம் அப்படின்றத, சென்னையிலிருந்து திருத்தணி வரும் மெட்ரோ, அதாவது அந்த ட்ரெயினில் ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமில் பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டு இந்த இளைஞர்கள் ரீல்ஸ் போதைப் பொருளை ரீல்ஸ்லேயே இருக்கும், சரக்கு அடிச்சுட்டு பட்டாக்கத்தியை காமிச்சு ரீல்ஸ் போட்டுக்கிருக்காங்க. அப்போ அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்க தமிழ் மக்கள் ஒதுங்கிடுறாங்க பயத்தில். தமிழ்னா வீரம் இருக்கணும். இது மதுரையில் இப்படி பண்ணி இருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கான். சரி, அதனால அப்படியே ரீல்ஸ் பண்றப்ப அங்க உள்ள மக்கள் ஒதுங்கியிருக்காங்க. பாவம், மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் இங்க தமிழ்நாட்டு பிழைக்க வந்தவர், அவரை உட்கார்ந்துருக்காரு. அவரை அவரையும் அந்த மாதிரி வாழை வச்சு ஓங்கி, அந்த கத்தியை வச்சு ஓங்கி ரீல்ஸ் போடுறாங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவரோட இவங்க தமிழ்ல பேசுறது எப்படி புரியும்? அப்போ அந்த இளைஞர் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா ஒரு தனியா மாட்டியிருக்காரு. அப்ப ஒரு பப்ளிக்ல நடந்துக்கிருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படி ட்ரெயின் நின்றதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாப்ல காவல்துறை இல்லாம இருந்திருக்கா, இல்ல மக்கள் 100க்கு அடிச்சிருந்தா நேர காவல்துறை வந்திருக்கணுமே, காப்பாத்திருக்கணுமே. அப்ப என்ன நடக்குது? ஒரு தனி மனிதனுக்கு ஒரு மக்கள் பாதுகாப்பே இல்லை இந்த திமுக அரசுல. ஒரு அமைச்சர் பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிக்கிருக்காரு. ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்பு இல்லாம, இந்த மாதிரி கஞ்சா எதுவுமே போதை பொருட்களே கிடையாது தமிழ்நாட்டுல. ஒரு போதைப் பொருளை அடிச்சுட்டு இவ்வளவு ஒரு அநீதி கூட்டு போய் ட்ரெயின் நின்ற உடனே அந்த ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாப்ல நின்றுருக்கோம், அந்த ஸ்டாப்ல அந்த நபரை கூட்டுட்டு போய் இழுத்துட்டு போய் ஒரு தனிப்பட்ட ஒரு இதுல போய் கொடூரமா வெட்டி கொண்டு இருக்காங்க. எவ்வளவு மானங்கட்டமான இந்த அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாம தமிழ்நாட்டுக்கு புழைக்க வந்தவன் நம்ம பெருமையா சொல்றது, தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்றது பெருமையா பேசுறது செய்தியிலும் ஊடகங்களிலும். இதுதானா? இதே தமிழ்நாடா? மகாராஷ்டிரா மாநிலம்
நீ என்ன நடக்கும் கேவலமா பேசுவாங்க. தமிழ்நாட்டை பத்தி கேவலமா பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து இப்ப இருக்காங்க அப்படின்ட்டு இந்தியா ஃபுல்லாம இல்ல உலகம் ஃபுல்லா கேவலமா பேசுவாங்க. தமிழ்நாடு வந்து எப்படிப்பட்ட வீரமான தமிழ்நாடு, எப்படிப்பட்ட தன்னை நம்பி வந்தா உயிரை கொடுத்து காப்பாத்துறதுதான் வீர தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல இவ்வளவு அநீதி நடந்துக்கிருக்கு, அக்கிரங்கள் நடந்துக்கிருக்கு. கற்பழிப்பு, சின்ன பிள்ளைய போதைப் பொருளை போட்டு கற்பழிச்சுக்கிறீங்க. எவ்வளவு அவங்கெல்லாம் வயசு என்ன? ஒரு அப்புதான், ஒரு அப்புக்கு படுத்துருவாங்க அவங்கெல்லாம். சில்லண்டி பையங்க. அது திருவேல் முருகனுக்கார அந்த மாலை போட்டிருக்கீங்க, என்னால அது இல்லைன்னு வச்சுக்க வேற மாதிரி பேச்செல்லாம் வரும். ஏண்டா ஒருத்தனை போட்டு பொட்ட பயலைய, ஒருத்தனை போட்டு அத்தனை பேர் வெட்டுறீங்க. தைரியம் இருந்தா ஒத்தைக்கு ஒரு சண்டை போடுறவன் தான்டா ஆம்பளை வீரன்டா. ஒத்தைக்கு ஒத்தைக்கு நேருக்கு நேரம் சண்டை விடுறதே ஆம்பளை. அதை விட்டுட்டு பொட்டத்தனமா நீங்கெல்லாம் தமிழனா? நீங்க ஒருத்தனை போட்டு அது மொழி அறியாதவனை தமிழ் அறியாதவனை போட்டு மகாராஷ்டிராக்காரனை நீங்க வந்து 4 பேர் சேர்ந்து தாக்கிக்கிறீங்க. வெக்கம் கட்டவங்களா? உங்களுக்கெல்லாம் என்னடா நீங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டை பிறந்ததுக்கு நீங்க அகிருதியே கிடையாது. நீங்க எல்லாம் என்ன வச்சு ஆடுறீங்கன்னு தெரியுமா? நீ இந்த சென்னை அந்த சுட்டு வட்டாரத்துல பூராமே பிசிஆர் சட்டம், இந்த சட்டத்தை வச்சுதான்டா நீங்க ஆட்டம் ஆடுறீங்க. சரியா? இந்த பிசிஆர் சட்டத்தை வச்சுதான் நீங்க இந்த ஆட்டம் ஆடுறீங்க. ஜாமீன்ல வந்திருக்கேன் ஒருத்தன், சிறுவர் தீர்த்தத்துல போட்டிருக்காங்க. அப்ப என்ன இவங்களுக்கு குளிர் விட்டு போகும்ல, ஒரு உயிரை வெட்டி இது பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், அவ்வளவு கொடூரமா வெட்டிட்டாங்க. அவ்வளவுதான். அப்படி இது பண்றப்ப இவங்களை என்ன பண்ணணும்? ஜாமீன்ல எப்படியா விட்டாங்க? அப்பெல்லாம் நீங்க அப்ப பாத்துக்கோங்க. இந்த பிசிஆர் சட்டம், இந்த பிசிஆர் சட்டத்தை வச்சுதான் இந்த ஆட்டம்லாம் ஆடிக்கிருக்காங்க இவங்க பூராமே. இல்ல இது இன்னெல்லாம் வந்து இப்ப நீங்க தொட்டது மிகப்பெரிய பாவம். ஏன்னா மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது. ஏன்னா மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது. உங்க ஆட்டத்தை பூரா கொடுக்க போறாங்க. ஏன்னா ஆண்டவை வந்து வேடிக்கை உங்களை பிரகாசமா தெளிய விட்டு அடிச்சு விடுவாங்க. பாக்குறதுக்கு நீங்க அப்படியே பிரகாசம் எவ்வளவுதான் நீங்க மறைக்க பாக்குறீங்க, மறைக்க முடியாது. எல்லாம் ரொம்ப தவறு பண்றீங்க. கேட்டா தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கு, கஞ்சா பழக்கம்ல, அவின் பழக்கம்ல, முட்டாயின்றாங்க, போய் என்னன்னா சொல்லிக்கிருக்காங்கன்றீங்க. நான் ஒரு ட்ரைனிங் பண்றேன், ஆப்ல புக்கிங் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து முட்டாய் வாங்க கஞ்சா முட்டாய் வாங்க இறங்கடா ஓடி போயிடுறா அப்படின்ட்டு. அப்ப இன்னும் முழங்காமத்தே இருக்கா? எவ்வளவு நாடகம் போடுறீங்க உங்க இந்த திமுக ஆட்சியில? எவ்வளவு நாடகம் போட்டுக்கிறீங்க, எவ்வளவு அநீதி இது பண்ணிக்கிறீங்க. பாவம்யா, எப்படி ஒரு உயிரை எப்படி கொண்டுக்கிருக்காங்க? ஒரு 3 பேர் 4 பேர் அவங்களாம் எல்லாம் இப்ப தென் மாவட்டத்துல பூராமே வாழை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க போல. நாங்க அப்படியே முன்னோர்கள்லாம் எப்படி வீரம் வளைஞ்சவங்க, மாமன்னார் மருதுவண்டியர்கள், புலித்தேவன், வீரவண்டிய கட்டபொம்மன், பூரா மன்னர்கள் வம்சம் பூரா அப்ப நாங்க வாழை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. வாழை ஏந்துனா இப்ப நீங்க பூரா உங்க கொட்டம்லாம் அடங்கிரும்ல. எடுக்கணுமா? நாங்க வாழை வந்து தரையில வச்ச எடுக்க வச்சிருக்காங்க. தயவு செய்து இதோட நிறுத்திக்கங்க. இந்த அரசாங்கமும் இந்த மாதிரி மொல்ல மாதிரி பையங்களுக்கும் உறுதுணையா போய் இது பண்ணாம இந்த பிசிஆர் தயவு செய்து இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மத்திய அரசுக்கு போய் சேரணும். அதே மாதிரி வந்து இந்த பிசிஆர் சட்டத்தை தடை பண்ணணும். தடை பண்ணாத்தே இந்த மாதிரி விபரீதம்லாம் ஏற்படாது. இந்த பிசிஆர் சட்டத்தை வச்சுதான் இவங்க இந்த ஆட்டம்லாம் ஆடுறாங்க. நல்லாவே தெரியுது.
நல்லாவே தெரியுது. இந்த பிசிஆர் சட்டத்தை வச்சுதான் இவங்க ஆட்டம் ஆடுறாங்க. இந்த ஆட்டம் ஆடுறது காரணமே இந்த பிசிஆர் சட்டம் தான். அது போன்று சரி, நான் அதை கூட இந்த பிசிஆர் சட்டத்தை கூட விடுப்பா. நீ பிசிஆர் சட்டத்தை வச்சுதான் ஆடுற. நான் பொதுவாகவே பேசுறேன். நீ பொதுவாகவே நான் தமிழனா பேசுறேன், ஒரு வீரத்தமிழனா பேசுறேன். ஒரு தமிழனா இந்த மாதிரி செயலை செய்வானா? ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு மொழி அறியாதவனை வந்து இந்த மாதிரி செய்யலாமா? அதுவும் ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி போதைப் பொருளை அடிச்சுட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. பட்டா கத்தியும் சும்மா சின்ன கத்தி, அதை சின்ன கத்தி எங்களுக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்றது, நாங்களாம் வீரவானவங்க. போதைய போடாம எங்களுக்கு துணிச்சலா காலரை தூக்கி விட்டு கை மடக்க ஏற்றி விட்டு மீசைய முறுக்கிக்கிட்டு போதை அடிக்காமே வீரம் வருமாடா எங்களுக்கு. அப்படிப்பட்ட வம்சம் நாங்க. போதை அடிக்காமே வீரம் வரும் எங்களுக்கு, சரியா? அப்படிப்பட்ட வம்சம் நாங்க. தமிழன், பூர்வக்குடி தமிழன் நாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல பொட்டத்தனமாக கேவலமாக 4 பேர் சேர்ந்து மொழி அறியாதவனை வந்து நீங்க தாக்கியிருக்கீங்க. அது தமிழக அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாமீன், இந்த சட்டம் தானே, தமிழ் அரசு சட்டம் தானே. ஒருத்தவனுக்கு ஊனம் போட்டுற ஏதோ எப்படிலாம் நாடகம் பண்றாங்கன்னு இருக்கு. ஜாமீன் 3 பேருக்கு சிறுவர் திருத்தம், அவ்வளவுதான். இவங்க என்ன குளிர் அடுத்து குளிர் விட்டு போய் நம்ம பொண்ணா அவ்வளவுதான். ஜாமீன்ல வந்து மீண்டும் நம்ம தவறு பண்ணியா கொடுக்குற தண்டனை பெரியதா இருக்கணும். அதுதான் ஒவ்வொரு மாநிலத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யோகி இருக்கிற மாநிலத்துல போய் பார்த்துருக்கீங்களா? உத்தரப்பிரதேசம் உடனுக்குடனே தண்டனை. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா உடனுக்குடனே தண்டனை. அதனால வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கோபம் ஏற்படுத்துது. ஏன்னா அப்புறம் நாங்கெல்லாம் வந்து நான் சொன்னது போலதான் கீழே வச்ச வாழை நாங்க மீண்டும் நாங்க எடுக்க ஆரம்பிச்சோம்னா இந்த தமிழ்நாடே தாங்காது. அதனால இந்த போதைப் பொருளுக்கும் இந்த உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் வந்து கட்சிகள் வந்து அவங்களுக்கு ஊக்கத்துவம் கொடுத்துருக்கு. ஏன் எந்த கட்சி அப்படின்னு சொன்ன, எந்த அமைப்பு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிசிஆர் சட்டத்தை ஊக்குவித்து கொடுக்கும் கட்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம கஞ்சா அடிச்சுட்டு எது வேணாலும் செய்யலாம்டா, நம்ம எதா வேணாலும் பண்ணலாம்டா, நம்மளுக்கெல்லாம் கேஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகாது, நம்மளை எதுக்குறவனுக்கிட்டே ஸ்ட்ராங் ஆகும், கேஸ் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு அந்த மனநிலைமையில இருந்து மீண்டும் மீண்டும் தவறு பண்ணிக்கிருக்காங்க. தவறு பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை பண்றாங்க, அவங்க பண்றாங்க. அதனால வந்து மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கங்க. தயவு செய்து இந்த ஆட்சியில என்னென்ன நடந்துருக்கு அப்படின்றத நம்மளாம் சொல்லிட்டேன், ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். நம்மளாம் இந்து மக்கள், நம்ம ஆன்மீகம் சார்ந்து நம்ம மாமன்னர் மருதுபாண்டியர்கள் எப்படிப்பட்டவங்க. நம்ம காளையார் கோவில் சிவன் கோயிலை இடிக்கணும் பிரிட்டிஷ்காரன், அதுவுமே பிரிட்டிஷ்காரன் முடிவு பண்ணல. நம்ம கூட இருக்கிற தமிழனே காட்டி கொடுத்தவன், காட்டி கொடுத்துதான் அப்படிப்பட்ட மாமன்னர் மருதுபாண்டியர்கள் காட்டி கொடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சொல்றான், இந்த மாதிரி வந்து காளையார் கோவில்ல நீங்க தகரத்தும் சொல்லுங்க, அப்பதான் வந்து மன்னர்கள் வந்து நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எப்படி பாத்தீங்களா? அதுலயும் சூழ்ச்சி நடந்து தூக்கு மேடை முத்தமிட்டவர்கள் மாமன்னர். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல இவ்வளவு அநீதி நடந்துருக்கு. அதை வன்மையா கண்டிக்கிறான், வன்மையாக கண்டிக்கிறான், வன்மையா கண்டிக்கிறான். ஒட்டுமொத்த அகமுடையர் சமுதாயம் சார்பாக வன்மையா கண்டிக்கிறான். நீ உண்மையிலேயே மானமுள்ள வீரமுள்ள அகமுடையர் சமுதாயம்னா ஒவ்வொருத்தரும் தயவு செய்து நீ திமுக இருந்தேனா அந்த திமுக நீ உதறி தள்ளி வெளியே வந்துரு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எவ்வளவு அநீதி நடந்துருக்கு, கஞ்சா போதை பொருட்கள் எவ்வளவு இது பண்ணிருக்கு, எவ்வளவு அநீதி நடந்துருக்குன்னு பாத்தீங்களா?
நீ உண்மையிலே மாமன்னர் மருதுவாண்டியரை குலசாமியா நம்ம வணங்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த திமுக ஒவ்வொரு ஓட்டும் அந்த திமுகவுக்கு இருக்கக்கூடாது. இந்த திமுகவை இதோட இந்த திமுக ஆட்டம்ன்றதே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க செய்யற தப்பு, அகமுடையார் சமுதாயம் செய்யற தப்பு இவங்களுக்கு ஓட்டு போடுறதுனாலதான் இப்ப பாதிக்கப்படுறது எப்படின்னு பாருங்க. ஒரு சாதாரண மனிதன் பிழைப்புக்காக வந்த, இப்ப ஒண்ணும்ல நம்மள்ட்ட அந்த மகாராஷ்டிரா மாநிலம் நம்மள ஒருத்தர் அங்க அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா நேரம் நாம காப்பாத்திக்கணும். ஏன்னா தன்னை நம்பி வந்தவர்களை நம்ம காப்பாத்திதான் பழக்கம். நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லன்றத நம்ம காப்பாத்திதான் வழக்கம். அதனாலதான் சொல்றேன், வரும் இந்த திமுக ஆட்சின்றதே இனிமேல் இருக்கக்கூடாது. தயவு செய்து உண்மையிலே நீ மாமன்னர் மருதுவாண்டியரை நேசிக்கக்கூடிய அகமுடையார் சமுதாயம்னா தயவு செய்து இந்த திமுக ஆட்சியா இருக்கக்கூடாதா? ரொம்ப அநியாயம் நடக்குதுரா. பெரிய ஊழல் நம்ம எப்படிப்பட்டவங்க? நம்மளாம் நேர்மையான ஆளு. மாமன்னர் மருதுவாண்டியர்னா எப்படிப்பட்டவங்க? நேர்மையானவங்க. அவங்க வழியில நம்ம எப்படி போகணும்? நேர்மையா இருக்கணும், நல்ல வழியில போகணும், நம்ம 4 பேர்த்த காப்பாற்றணும். அப்படிப்பட்ட வம்சத்துல நம்ம பிறந்திருக்கோம். அதனால இந்த திமுக அரசு இருக்கவே கூடாது. தயவு செய்து எப்படி பாருங்க, கஞ்சா போதை பொருட்கள் ஒரு ஒரு உயிரை வெட்டி கொண்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு அமைச்சர் ஒரு செய்தியில தமிழ்நாட்டுல போதை பொருளே இல்லைன்னு நிற்கிறான். எப்படி சொல்லிடுற? ஒரு போதை பொருளே இல்லையா? போதை பொருள் இருந்தா காமிங்க, நாங்க மறைமுகமா அதை சட்டத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கிடுவோமா? என்னங்கடா என்னங்கடா நாடகம் போடுறீங்க? உங்க நாடக ஆட்டம்லாம் இந்த நேர்மையான காவல்துறையெல்லாம் எங்க இருக்கீங்கன்னு தெரியல. எவ்வளவு அநியாயம் நடந்துக்கிட்டு பாருங்க. அதனால ஐயா பாரத பிரதமர் நேரடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். நேரடியாக தமிழ்நாட்டுல நேரடியாக ராணுவத்தை கூட இறக்குங்க. இறக்கி இந்த மாதிரி முள்ள மாதிரி பையன் உள்ள மாதிரி எல்லாத்தையும் இல்ல அப்படின்னா எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. மத்திய அரசு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. ஒவ்வொரு அகமுடையர் நேர்மை உள்ள இளைஞர்களுக்கு பூரா எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. ஏன்னா இப்போ உள்ள ஆளுங்கட்சியை கருத்து, நம்ம கருத்து சுதந்திரம், நம்ம கருத்து தெரிவிக்கிறதாலும் கைது, எல்லாத்தையும் கைது, ஒரு போராட்டம் முன்னாலும் கைது, காவல்துறையை அடிமைப்படுத்தி இவங்களை அடியாளா, அதாவது கூலிப்படையே தவறான விஷயம். இப்ப காவல்துறையை பூரா கூலிப்படையா மாத்தி கைக்குள்ள வச்சுக்கிருக்காங்க இந்த திமுக அரசு. அதனால பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த அகமுடையார் சமுதாய இளைஞர்களுக்கு பூரா ஒரு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னு வைங்க, இவங்க ஆட்டத்தை பூரா நாங்க உடிக்கி போடுவோம். எங்களை இருக்கிற வீரத்துக்கும் பவருக்கு இது அதைத்தான் சொல்றல, ஒரு இதுக்கு எங்களுக்கு நீங்க ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஒரு ஃபுல் பவர் கொடுத்தீங்கன்னு வைங்க, தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் அதைத்தான் சொல்றல, இந்த மாதிரி ஒரு தவறே நடக்காத அளவுக்கு நாங்க ஆக்கி விடுவோம். அதனால தயவு செய்து அகமுடையார் சமுதாயமும் இந்த மாதிரி இந்த ஆட்சியில எவ்வளவு அநியாயம் நடக்குது அப்படின்ற நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு எப்படிலாம் நம்ம மாமன்னர் மருதுவாண்டியர்கள் போராடி இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களை காப்பாத்துறதுக்காக தான் தன் உயிரை விட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க. அதனால இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. திருத்தணியில நடந்த கொடூர சம்பவம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் என் ஆதங்கத்தை வீடியோ மூலமாக பதிவிட்டிருக்கேன். இது அதிகமாக ஷேர் பண்ணுவது என்ற நம்பரே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.